அதாவது சகோதரர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை நம்ம என்ன செய்யலாம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஈசா அலி இஸ்லாமை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஈசா அலி இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது வந்து இந்த சட்டம் கூடும் என்பது அது அந்த காலத்துக்குரியதா, இந்த காலத்துக்குரியதா, கியாமத்து நாள் வரைக்கும் அதே சட்டம் தானா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல முதல் விஷயம் என்னன்னா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது என்பது கிடையாது. அது தவறான கான்செப்ட். அவர்களில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யலாம். என்ன அனுமதி? அவர்களில் இருக்கக்கூடிய பெண்களை நாம திருமணம் செய்யலாம். நம்ம பொண்ணு கொடுக்க கூடாது. அது ஹராம். அது அனுமதி இல்லை. கிறிஸ்தவ பெண்ணை ஒரு முஸ்லிமான ஆண் திருமணம் செய்யலாம். அது அல்லாஹு தஆலா அனுமதித்த ஒரு சலுகை. இது அல்லாஹ் அனுமதிக்கும் போதே கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டு வாதிட்டுக் கொண்டு இருக்கிற காலத்துல தான் அல்லாஹ் இதை வந்து அல் குர்ஆன்ல அனுமதிக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்று இல்லை, யூதர்களும் சேர்ந்து. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வல் முஹ்ஸனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்களில் இருக்கக்கூடிய முஹ்ஸனாத்துகளான பத்தினித்தனமுடைய பெண்களை, கற்பொழுக்கமுள்ள பத்தினித்தனமுள்ள பெண்களை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். சரி, அப்படி உள்ள பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்வதற்கு அனுமதி. இது எந்த ஒரு வரையறையும் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுமதியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. முமினான ஒரு பெண் இருக்கும்போது, முஸ்லிமான ஒரு பெண் இருக்கும்போது நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு கிறிஸ்தவ பெண்ணையோ ஒரு யூத பெண்ணையோ தேடி திருமணம் செய்ய வேண்டியதில்லை. இந்த வசனம் எப்படி இன்றைக்கு நம்முடைய நடைமுறைக்கு தேவை அப்படின்றத எடுத்து பாருங்க. அமெரிக்கா அல்லது யூரோப் எடுத்துக்கங்க. யூரோப்ல எல்லாம் யார் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள். அங்க ஒரு ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அந்த ஊர்ல யாரும் இல்ல, முஸ்லிம்கள் இல்ல, பெரும்பகுதி முஸ்லிம் இல்ல. இப்ப இந்த ஆண் யாரை திருமணம் முடிக்கணும்? ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் முடிக்கணும், ஒரு யூத பெண்ணை தான் முடிக்கணும். ஏன்னா அவருக்கு அது அனுமதி. சரிங்களா? அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் அந்த சலுகை கொடுத்திருக்கிறேன் தவிர அது எல்லா காலத்திலும் சரி எல்லாருமே அதை போய் தேடி திரிஞ்சு செய்ய வேண்டிய ஒன்றா சொல்லல. கால சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் மேற்ப அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சலுகை. இந்த சலுகையை அல்லாஹ் தஆலா வழங்குற காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வணங்கி கொண்டுதான் இருந்தாங்க. அப்ப அப்படி இருந்துட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அனுமதிச்சிருக்கிறான்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை அல்லாஹ் அறிந்தவன்.